கேட்டால் மட்டும் போதுமா? பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லோரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். மார்க்கு 7:14. பல ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய பிரசங்கம் ஒன்றை கேட்ட ஒருவர் உற்சாகமடைந்து, இனி தாங்கள் உள்ளூரில் எங்கு பேசினாலும் தயவுசெய்து எனக்கு தகவல் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதோடு என்னுடைய புத்தகங்கள் யாவற்றையும் ஆவலோடு வாங்கி சென்றார். அதனைத் தொடர்ந்து அவர் சில ஆண்டுகளாக என்னுடைய பிரசங்கங்களை மிகுந்த வாஞ்சையோடு வந்து கேட்டார். புதிய புத்தகம் எது வெளிவந்தாலும் உடனே வந்து வாங்கினார். ஆனால் அவர் புதிய சத்தியங்களை கேட்க ஆவல் கொண்டாரே அன்றி இதுவரை வாழ்க்கை மாற்ற அனுபவத்திற்கு வரவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செவி கொடுத்து உணருங்கள் என்றார். செவி கொடுத்து என்பது முதல் படி. ஆனால் செவி கொடுத்து கேட்டு அறிந்ததை உணர்ந்து கொண்டு செயல்படுவதுதான் முக்கிய படி. இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கங்கள் அந்த நாட்களில் பரிசேயன் முதல் பாமரன் வரை அநேகரால் மிகவும் விருப்பப்படப்பட்டு கேட்கப்பட்டது. இதுபோல யாரும் பேசினதில்லை என்று அவர்கள் மெச்சினார்கள். ஆயினும் அவரை வெகு சிலரே விசுவாசித்து ஏற்றுக்கொண்டனர். அநேகர் சத்தியம் சார்ந்த தேவ செய்திகளையும் உண்மையை தெளிவாக வெளிப்படுத்தும் உபதேசங்களையும் மிகவும் ஆர்வமாக கேட்க விரும்பிய போதிலும் வாழ்க்கை மாற்றங்கள் நிகழவில்லை. நிக்கதேமு இயேசுவின் போதனைகளால் கவரப்பட்டான். அவரை நேரில் சந்தித்து பல வேத உண்மைகளை அறிய ஆசைப்பட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு சொன்ன முதல் காரியம் அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதே. அதாவது அவன் தன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஒரு புதிய பிறப்பை காண வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்ய ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஆவிக்குரிய சத்தியங்களையும் தெய்வீக வெளிப்பாடுகள் நிறைந்த வேத உண்மைகளையும் ஆவலோடு கேட்பது மெச்சத்தக்கதுதான். ஆனால் அவ்விதம் கேட்பது ஒரு மனநிலை பரவசத்திற்காக மட்டும் இருக்கக்கூடாது. அவைகளை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அவைகளின் வெளிச்சத்தில் நம்முடைய வாழ்க்கை நிலைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதன் மூலம் விட வேண்டியவைகளை விட்டுவிட்டு தேட வேண்டியவைகளை ஆவலோடு தேட வேண்டியதும் மிகவும் அவசியம். சிந்தனைக்கு, நோக்கமின்றி வாழ்கின்றவன் இழந்து போகின்றான். நோக்கத்தில் உறுதியற்றவனோ இழிவடைகிறான். ஆமென்.